அது ஏன் சவுத் இந்தியன்ஸ்க்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமா இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? இது ஏன் வருது? வராம இருக்க என்ன பண்ணலாம்? இது எல்லாமே இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஐ அம் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ், a cardiologist practicing in US. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியர்களுக்கு, குறிப்பா சவுத் இந்தியன்ஸ்க்கு ஹார்ட் டிசீஸ் மற்ற நாட்டு மக்களை விட சீக்கிரமா வருதுன்னு சொல்றாங்க. ஆவரேஜா 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வருதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்பர் 1, நம்ம உடம்புல வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகமாகுது. அதாவது சென்ட்ரல் ஒபிசிட்டி அல்லது அப்டாமினல் ஒபிசிட்டி. வெளியில என்னதான் நம்ம சிம்ரன் மாதிரி ஒல்லியா தெரிஞ்சாலும் உள்ள கொழுப்பு இருக்கும். இதுக்கு தின் அவுட் சைட், ஃபேட் இன்சைட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது வெளியில மெலுசு, உள்ள தடுசு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டயபெட்டிஸ் வர்ற வாய்ப்பு 2 மடங்கு அதிகம். சர்க்கரை நோய் தாங்க நம்ம இதயத்துக்கு எனிமி. அப்புறம் 3வது, நம்ம ரத்தத்தில் ஹீரோ, அதாவது நல்ல கொழுப்பு HDL குறைவா இருக்கும். வில்லன் கெட்ட கொழுப்பு நமக்கு அதிகமாக இருக்கு. அதனால நம்ம பிளட் வெசல்ஸ்ல ஈஸியாக இந்த கொலஸ்ட்ரால் போய் படியுது. அப்புறம் நாம் அதிகமாக ரைஸு, மைதா, எண்ணெயில் பொரிச்ச பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாம் சாப்பிட்றோம். உடற்பயிற்சி இந்த நாட்களில் எல்லார்கிட்டையும் குறைவாய் போயிடுச்சு. இதுக்கு அர்பனைசேஷனும் ஒரு முக்கியமான காரணம். சிஸ்டத்துக்கு முன்னாடி எப்போவுமே உட்காந்து வேலை செய்கிறது, அப்புறம் மேனேஜர் மூஞ்ச பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ப்ராஜெக்டை முடிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறது, டிவிக்கு முன்னாடியே உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம சவுத் இண்டியன்ஸில் 4ல் ஒருத்தருக்கு, அதாவது 25%க்கு இந்த எல்பி லிட்டில் ஏங்கிற லைப்போ புரோட்டீன் ஏ அதிகமாக இருக்குது. இது இரத்த குழாயில் அடைப்பை உண்டாக்கி மாரடைப்பை ஈஸியாக வர வைக்கும். உங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு LPA, அதாவது லைப்போ புரோட்டீன் ஏ டெஸ்ட் பண்ணுங்கன்னு கேளுங்க. ஒரே ஒரு தடவை இந்த டெஸ்ட்டை கட்டாயம் எல்லாரும் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிள் ரத்த டெஸ்ட், ஆனால் உங்கள் உயிரை கூட பாதுகாக்கலாம். சவுத் இண்டியன்ஸில் இன்னொரு கன்சர்னிங்கான விஷயம் சொல்கிறேன். எல்லா மாரடைப்புக்கும் நெஞ்சு வலி வரணும்னு அவசியம் இல்லை. சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னா வலியே இல்லாமல் வர்ற மாரடைப்பு. ஆராய்ச்சிகள் என்ன சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட பாதி ஹார்ட் அட்டாக் சைலண்டாக வரலான்னு சொல்லுது. இப்போ இது யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. இப்போ நம்ம சவுத் இண்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அப்புறம் வயதானவர்களுக்கு. சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ல நெஞ்சு வலி இல்லாமல் மூச்சு திணறல், அதிக சோர்வு, வேர்வை மாதிரி வேறு அறிகுறிகள் வரலாம். சிலருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரலாம். பின்னாடி ECG எடுக்கும்போதோ இல்லை எக்கோ எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கதே தெரியும். இது ரொம்ப ஆபத்தானதுங்க. ஏன்னா தெரியாமல் போனால் சிகிச்சை எடுக்க மாட்டோம். சிகிச்சை இல்லாமல் போனால் திடீர் மரணம் கூட வரலாம். இப்போ நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சிம்பிளா பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ஹெல்த் செக்கப்பை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த லைப்போ புரோட்டீன் ஏ டெஸ்ட்டை ஒரு தடவையாவது உங்க வாழ்க்கையில பண்ணிருங்க. தினமும் 30 மினிட்ஸ் நடங்க. ஒயிட் ரைஸ், ரிஃபைன்டு ஃபுட்ஸ் லைக் மைதா அதை குறைங்க. காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், சிறுதானியங்களை நிறைய சாப்பிடுங்க. குடும்பத்தில் யாருக்காவது இதய நோய் இருந்தா உடனே டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு செக்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க கால்சியம் ஸ்கோர் பற்றியும் டாக்டர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்மளும் நம்ம தாத்தா பாட்டி மாதிரி ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.